இங்க விஜய் ஒரு பக்கம் தாத்தா பாட்டியை தனியாக கூட்டிட்டு போயிட்டு இங்க பாருங்க, எனக்கு இப்போதைக்கு உங்க கூட வர விருப்பம் இல்லை. சொல்லப்போனா நான் இப்போ விரும்புறது காவேரி கூட இங்க சாரதா வீட்டில் இருக்கிறத தான் நான் விரும்புறேன். கொஞ்ச நாளைக்கு நான் இங்க இருந்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பாட்டி கிட்டையும் தாத்தா கிட்டையும் ரொம்ப டீசெண்டா பேசிட்டு இருக்காங்க. ஆனா உடனே பாட்டி இருந்துகிட்டு, என்ன விஜய், அப்பனா நான் பேசினதுக்கு நீ கோச்சுக்கிட்ட, இந்த மாதிரி நான் காவேரியை பத்தி தப்பா பேசினதை நினைச்சு நீ இப்போ எங்க மேல கோவப்பட்டு தான் நம்ம வீட்டுக்கு வர மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விஜயுமே, இங்க பாருங்க பாட்டி, நீங்க பேசுனதுக்கெல்லாம் நான் உங்க மேல கோச்சுக்க கிடையாது. நீங்க காவேரியை பத்தி பேசுனீங்க பாத்தீங்களா, சொல்லப்போனா காவேரியால தான் என்னோட வாழ்க்கை வீணா போச்சுன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. அந்த விஷயத்தை என்னால் ஏத்துக்க முடியாது. என் லைஃப்ல காவேரி எனக்கு ரொம்பவே முக்கியம். அவளுக்காக தான் நான் எல்லா விஷயத்தையும் தியாகம் பண்ணுவேன். சொல்லப்போனா அவன் என் லைஃபையே சேஞ்ச் பண்ணியிருக்கா, என்னை அப்படியே டோட்டலா ஒரு நல்ல மனுஷனா மாத்திருக்கா. அவளால மட்டும்தான் நான் உங்க முன்னாடி இந்த அளவுக்கு பொறுப்பான மனுஷனா நின்றுகிட்டு இருக்கேன். அதனால நீங்க காவேரியை பிரிக்க நினைச்சதான் தப்புன்னு நான் சொல்றேன். அந்த தப்புக்கு பிராய்ச்சித்தமா கொஞ்ச நாளைக்கு நீங்க தனியாவே இருங்க. அதுக்கப்புறம் தான் என்னோட உண்மையான அருமை என்னங்கிறது உங்களுக்கு புரியும். அதுலயும் குறிப்பா காவேரியோட அருமையை நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படின்ற மாதிரி இங்க விஜய் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு எங்க பாட்டி ரொம்ப கோபத்தோட, நீ எக்கடே கெட்டு போ விஜய், சொல்லப்போனா உன் மேல எவ்வளவு அக்கறையா நாங்க இருந்தாலும் அந்த அக்கறைலாம் உனக்கு புரியாதுடா. உனக்கு காவேரின்ற அன்பு ரொம்ப கண்ணை மறைக்குது. அது பாரு, ஒரு நாள் உனக்கே ஆபத்தா வரும்போது தான் நாங்க சொன்னதெல்லாம் சரி நீ நம்புவேன்னு சொல்லிட்டு இங்க பாட்டி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க தாத்தாவும், இங்க பாடுறா விஜய், நீ எதை பண்ணாலும் யோசிச்சு பண்றா. இந்த வீட்டில் நீ இருக்கிறன்னு முடிவெடுத்திருக்க. அதனால இந்த வீட்டில் இருந்து உன் காவேரியை நீ நல்ல பத்திரமா பார்த்துக்க. அதுவும் இல்லாம அந்த பசுபதி விஷயத்தில் நீ ரொம்ப சேஃப்டியாடுறா. நீ எந்த முடிவெடுத்தாலும் உன் கூட நான் அனுப்பண்டா அப்படின்ற மாதிரி தாத்தா ஒரு பக்கம் சொல்லிட்டு அவங்களும் பாட்டியோட கிளம்பி போயிடுறாங்க. அதே நேரம் இங்க வீட்டுக்கு வந்த உடனே பாட்டி தாம் தோன்னு குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் இருக்க ராதாவும், அம்மா என்னாச்சுமா, ஏன் கோவப்படுறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உடனே இங்க கல்யாணி இருந்துக்கிட்டு, இல்ல ராதா, இந்த விஜய் பையன் திருந்த மாட்டான். அவன் என் மேலேயே இவ்வளோ கோவத்தில் இருக்கானே, இதுக்கெல்லாம் காரணம் அந்த காவேரி தான். அந்த காவேரி அவ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா சொல்லு. அவளுக்காக இல்லைனாலும் அவன் வயிற்றுல வளர்ற அந்த குழந்தைக்காகவாவது அவங்க ரெண்டு பேரையும் நான் வீட்டுக்குள்ள விட்டுருப்பேன். ஆனா இப்படி அந்த எல்லா விஷயத்தையும் மறைச்சி கடைசியில் விஜயை நமக்கு எதிராக மாத்திட்டாளே அப்படின்ற மாதிரி இங்க பாட்டி கோவப்பட்டு இருக்காங்க. அதே நேரம் அங்க போன தாத்தாவும், இங்க பாரு கல்யாணி, இப்படி முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காத, நான் சொல்றதை கேளு. விஜய் இப்போ ஒரு முடிவெடுத்ததுக்கான காரணமே நீங்க தான். சொல்லப்போனா நீயும் ராதாவும் சேர்ந்து தான் தேவையில்லாத வேலை பண்ணிட்டீங்க. நீங்க காவேரி மேலே இப்படி கோவப்படுறத பத்தி அவன் தப்பா சொல்லவே இல்லை. நீங்க அவனோட அனுமதி இல்லாம காவேரி கிட்ட டிவோர்ஸ் வாங்க பார்த்துருக்கீங்க. அதுலயும் குறிப்பா அவங்க குடும்பத்தை டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. அதுதான் அவனுக்கு பிடிக்கல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ அவன் நம்மளை விட்டு விலகி இருக்கான் அப்படின்ற மாதிரி தாத்தா ரொம்ப தெளிவா புரிய வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத கல்யாணி தாம் தோம்னு குதிக்கிறாங்க. அப்போ பக்கத்துல இருக்க ராதாவோட முகம் லைட்டா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. சொல்லப்போனா அவங்க சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த ராதா இப்ப கிடையாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க வீட்டுக்கார அன்போட பேர்ல தான் இங்க அவர் சொன்ன நிறைய அட்வைஸ் எல்லாம் கேட்டு தான் இங்க கல்யாணி கூட சேர்ந்து இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை தான் பையனுக்கு நிலையான ஒரு வீடு இல்லை, நிலையான சொத்து இல்லை, அவன் எல்லா இடத்துலையும் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ்ல தான் இவங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. அதனால தான் அன்புமே தன்னோட மனைவியை எப்படியாவது இங்க விஜயோட வீட்டுக்குள்ள அனுப்பி இங்க ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அந்த கலவரம் மூலமா ஆதாயத்தை அடையலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரம் சரியா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இங்க அன்பும் ராதாக்கு கண்ணை காட்டுறாங்க. உடனே ராதாவும், இங்க பாருங்கம்மா, நான் சொல்றதை கேளுங்க. இப்போ விஜய்க்கு நம்ம உள்ள பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். சொல்லப்போனா இப்போ விஜய் பேர்ல இருக்கிற கம்பெனி எல்லாமே ஓடாம அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா அதுல இருக்க வேலைகள் எல்லாம் யார் பார்த்துக்குவா? யாருமே அவ்வளோ ஈஸியா கவனிச்சுக்க முடியாது. அதுக்கு விஜய் அளவுக்கு நல்ல அறிவு இருக்கணும். அது மட்டும் இல்லாம விஜய் மாதிரி திறமை இருக்கிற ஆளா மட்டும்தான் சமாளிக்க முடியும். அதெல்லாம் நான் சொல்றதை கேளுங்க. நீங்க விஜயோட சொத்துக்கள் எல்லாத்தையும் என் பையன் அஜய் பேர்ல எழுதி வைங்க. விஜய் வர்ற வரைக்கும் அவன் எல்லா சொத்தையும் பொறுப்பெடுத்து அவனே வந்து கட்டி காப்பாத்துட்டு, அதே நேரம் சொத்துக்கள் எல்லாம் அஜய் பேருக்கு போயிடுச்சு, அவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் ஒரு நிமிஷம் கூட காவேரி வீட்டுல இருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் மறுபடியும் அவனோட பவரா எடுத்துக்கிறதுக்காக திரும்பி இந்த வீட்டுக்கு வருவான். அப்போ விஜயை நம்ம புத்திமதி சொல்லி அவனை இதே வீட்டுல இருக்க வச்சு காவேரியும் இதே வீட்டில் இருக்க வச்சிருவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டு. அதுக்கப்புறம் இங்க அஜய் பேர்ல இருக்க சொத்து மொத்தத்தையும் மறுபடியுமே விஜய்க்கு கொடுத்து இப்ப விஜயை இதே வீட்டில் நல்லபடியா வாழ வைப்போம்மா அப்படின்ற மாதிரி இங்க ராதா சொல்றாங்க. ஆனா இப்படி இவங்க சொன்ன விஷயத்தை பார்த்து இங்க கல்யாணி யோசிக்கிறாங்க. ஆனா பக்கத்துல இருக்க தாத்தாவும், ராதா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் எதுக்காக? சொல்லப்போனா விஜயோட சொத்து எல்லாம் அஜய்க்கு எழுதி வைக்கணும். விஜய் மேல இருக்க சொத்து எல்லாமே அவங்க அப்பா அம்மா சம்பாரிச்சது. அந்த சொத்து வீணா போனாலும் வேஸ்டா போனாலும் அது விஜய் பேர்ல இருந்தே போட்டுமே.
எதுக்காக அஜய் கிட்ட கொடுத்து நீ சொல்ற மாதிரி விஜய் கிட்ட மாற்ற முடியும்னு நினைக்கிறியா? அது அப்படி முடியவே முடியாது. நான் சின்ன வயசுலேருந்து அஜயை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அஜயோட குணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ என்னன்னா இப்போ எங்க எல்லாரையும் முட்டாளாக்க பார்க்குறியா அப்படின்ற மாதிரி ராதா கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ உடனே அன்பு குறுக்க வந்து, மாமா நீங்க ராதாவை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அப்போ உங்க குடும்பத்துக்காக தானே பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ உங்க குடும்பத்தோட சொத்து அழியக்கூடாதுங்கிறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் நீங்க இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நாங்கள் என்ன அந்த சொத்தை எடுத்துட்டு ஓடிட போறோம்? இதே வீட்டில் தானே இருக்க போறோம், இங்கே தானே இருக்க போறோம். அப்போ நாங்கள் என்ன உங்களை ஏமாற்ற முடியுமா? அப்படி முடியாதுல்ல. அதான் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கார்டியனாக இருக்கீங்கல்ல, நீங்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம்ல. அப்புறம் ஏன் அஜய் பேரில் சொத்து எழுதி வைக்கிறதுக்கு பயப்படுறீங்க? அப்படின்னா எங்கள் மேலே உங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி அன்பு ஒரு பக்கம் ஒரு பொருளையை கிளப்புறாரு. ஆனால் இதை பார்த்துக்கிட்டு இருக்க கல்யாணிக்கு அன்பு பேசுறதுல நம்பிக்கை வந்துடுது. அவங்க, மாப்பிள்ள நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுங்க. சொல்லப்போனால் விஜய்க்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னா நம்ம இதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேரில் இருக்க மொத்த சொத்தையும் அஜய் பேரில் மாற்றுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க தாத்தாவும், கல்யாணி நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்படி. இந்த மாதிரி நம்ம பசங்க சொல்லப்போனால் நம்ம பொண்ணும் நம்மளோட மாப்பிள்ளையும் சேர்ந்து கஷ்டப்பட்டு விஜய்க்காக உருவாக்கின சொத்து, அதை இப்படி அஜய் பேருக்கு எழுதி கொடுக்கறது தப்பான விஷயம்டி. நீ யோசிச்சு பண்ணு. ஆனால் இந்த விஷயத்தில் நீ கார்டியனை கையெழுத்து போட்டாலும் சரி, நான் கார்டியனை கையெழுத்து போட மாட்டேன்டி. கண்டிப்பாக என் கையெழுத்து இருந்தால் தானே இந்த சொத்து எல்லாம் அஜய் பேருக்கு மாறும். ஆனால் நான் போட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி இங்கே தாத்தா கோச்சிக்கிட்டு மாடிக்கு போயிடுறாரு. ஆனால் பாட்டியும் அதுக்கான லீகலான விஷயங்களை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி அன்புகிட்ட சொல்லிட்டு அவங்களும் மாடிக்க போகிறாங்க. ஆனால் இப்படி அவங்க சொல்லிட்டு கீழே வர்றதுக்குள்ள அரை மணி நேரத்துக்குள்ள ஃபைல் ரெடியாக இருக்கு. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் பாட்டிக்கு சரியான ஷாக்கு. அதே நேரம் தாத்தாவும் பாட்டி மேலே வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசியிருப்பாங்க. அதாவது விஜய் எதுக்காக காவேரி கூட இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறான். அதுவும் இல்லாமல் இப்போ காவேரி மனசு கஷ்டப்படக்கூடாது, அந்த குடும்ப சூழ்நிலை ரொம்பவே மோசமாக இருக்குது. விஜய் அங்கே இருந்தானா அந்த குடும்பத்தை ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வரலான்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அங்கே இருக்கான். அதுவும் இல்லாமல் அந்த பசுபதி இருக்கான்ல, அவன் அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ குடும்பத்தோடு ஒன்றா சேர்ந்து அவங்க போராட போகிறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற காரணத்துக்காக தான் விஜய் அந்த வீட்டில் இருக்கன்னு சொன்னால், மற்றபடி உன் மேலே இருக்க கோபத்திலையோ என் மேலே இருக்க வெறுப்புலையோ அவன் அப்படி இருக்கன்னு சொல்லலை. நீ அவனை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கன்னு சொல்லி பாட்டிக்கிட்ட எடுத்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ நினைக்கிற மாதிரி உன் பொண்ணு ராதா நல்லவெல்லாம் கிடையாதுமா. உன் கண்ணு மொழி நல்லவெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா விஜய் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறப்போ நானும் காவேரியும் போய் ராதாவை பார்த்து இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் தான் எல்லா தப்பும் பண்ணாருங்கிறதுக்கான ஆதாரத்தை நீங்கள் வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் ராதா என்ன தெரியுமா சொன்னா, என் புருஷனை காப்பாற்றுறதுக்காக நான் கண்டிப்பாக போய் சாட்சி தான் சொல்லுவேன், இந்த மாதிரி அவருக்கு எதிராக என்னால் சாட்சி சொல்ல முடியாதுன்னு சொல்லி அவள் அப்படியே பல்ட்டி அடிச்சாமா. அவள் அந்த அளவுக்கு மோசமானவ, நீ அவளை பற்றி புரிஞ்சுக்காம இருக்க, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி இங்கே பாட்டியை கொஞ்சம் மைண்டை மாற்றிருப்பாங்க. அதே நேரம் எங்கள் பாட்டி ½ அன் ஹவரில் கீழே வந்தவனை தான் தெரியும் இந்த மாதிரி பத்திர டாக்குமெண்ட்லாம் ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆகும். அப்போனா அரை மணி நேரத்தில் பத்திரம் ரெடியாக இருக்குன்னா இவங்க இந்த மாதிரி அஜய் பேருக்கு மொத்த சொத்தையும் மாற்றுறதுக்கு ஏற்கனவே தயாராகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதே நேரம் ராதாவும், அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி என் வீட்டுக்காரு டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டாருமா, இந்தாம்மா நீ சைன் பண்ணு. அடுத்து விஜய் கிட்ட போயிட்டு நானே சைன் வாங்கிட்டு வரேன், நீ போக வேண்டாமா, விஜய் உன்னை மதிக்கல, இனிமேல் அவன் முன்னாடி நீ போய் நிற்கக்கூடாதுமா நீ அப்படின்ற மாதிரி ராதா கல்யாணிக்கு ஏற்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கல்யாணியும், ராதா நீ முதல்ல அந்த டாக்குமெண்ட் பத்திரத்தை என்கிட்ட கொடு, நான் போய் விஜய் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரேன், நீங்கள் யாரும் வர வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே தாத்தாவை மட்டும் கூட்டிக்கிட்டு வேக வேகமாக விஜய் பார்க்க போகிறாங்க. இங்கே தாத்தாவும், ஏண்டி நான் இவ்வளோ சொல்லி உனக்கு புரியலையாடி அப்படின்ற மாதிரி இங்கே கல்யாணியை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயை கூப்பிட்டு கல்யாணியும் விஜயை தனியாக கூப்பிட்டு பேசணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாங்க. அதே நேரம் அங்கே போயிட்டு பாட்டி பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுறா விஜய், சொல்லப்போனால் உன்னை நான் தப்பாக நினச்சிட்டேன், உன்னோட சேர்த்து காவேரியை நான் கஷ்டப்படுத்திட்டேன். இப்போ தான்டா என் கூட இருக்கிற உறவுகள்லாம் எந்த அளவுக்கு என்னை ஏமாத்திட்டு இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. என்னோட பொண்ணே இப்போ உன் பேரில் இருக்க மொத்த சொத்தையும் அஜய் பேருக்கு மாற்றி இப்போ அவள் எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்படுறாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக அழுறாங்க. அப்போ விஜயும், இங்கே பாருங்க பாட்டி, இந்த சொத்தெல்லாம் ஒரு விஷயமே இல்லை பாட்டி, அவங்களுக்கு பணம் தான் முக்கியம், சொத்து தான் முக்கியம்னு இருக்காங்க. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது, எனக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம், உங்கள் உறவு ரொம்ப முக்கியம். அதே நேரம் நான் காவேரியை அதை விட அதிகமாக நேசிக்கிறேன், அதனால சொல்கிறேன் கேளுங்க, அந்த சொத்து அவங்க கேட்டாங்கன்னா கொடுத்துருங்க, டாக்குமெண்ட்டை கூட கொடுங்க, நான் உங்களுக்காக சைன் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரம் பாட்டியும், இல்லை விஜய் நீ சைன் போட வேணாண்டா, இந்த சொத்து மொத்தத்தையும் உங்கள் அப்பா அம்மா தாண்டா உனக்காக விட்டுட்டு போயிருக்காங்க, அதையும் இப்போ அந்த அஜய்க்கு மாற்றிட்டோன்னா எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடுண்டா, நான் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிரு விஜய், நீ எடுத்த முடிவு சரியான முடிவு தான், இந்த சொத்து யாரு பேருக்கும் மாறாதுரா, இனிமேல் இது உன் பேரில் மட்டும்தான் இருக்கும், நீ என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரையோ அன்னைக்கு வரைக்கும் இந்த சொத்து உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும், அந்த சொத்து மட்டும் கிடையாதுரா, அந்த சொத்தோடு சேர்ந்து இந்த கிழவனும் கிழவியும் உனக்காக அதே வீட்டில் காத்துக்கிட்டு இருப்பான்டா, ஏன்னா உங்கள் அம்மா என்கிட்ட
என்கிட்ட கடைசியாக கேட்டது இது மட்டும்தான். என் பையன் கஷ்டப்படுற நேரத்தில் கடைசி வரைக்கும் நீங்கள் அவன் கூட நிற்கணும்னு சொன்னாங்க. அதனாலேயே நாங்கள் காத்துக்கிட்டு இருப்பேன்டா. என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் மேலே இருக்க கோபம்லாம் உனக்கு குறைஞ்சி நீ காவேரியும் எங்கள் குடும்ப வாரிசையும் கூட்டிட்டு நீ அந்த வீட்டுக்கு வரணும்டா. நீ வர்ற வரைக்கும் அந்த சொத்தை பாதுகாக்க வேண்டியது எங்கள் கடமைன்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் அந்த டாக்குமெண்ட் அங்கேயே கிழிச்சு போட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே விஜய்க்கு இப்படி பாட்டி சொன்ன விஷயம் ரொம்பவே சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அன்பு, ராதா, அஜய்ன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுற சூழ்ச்சியை நினச்சி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்களை விடமாட்டேன், என் குடும்பத்தை மட்டும் இல்லாமல் காவேரி குடும்பத்தையும் சேர்த்து நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்கல்ல, முதல்ல இதுக்கெல்லாம் அஸ்திவாரமாக இருக்கிற அந்த பசுபதியை பிடிக்கிறேன், அவனை முடிச்சா எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு அதிரடி முடிவெடுக்கிறாரு.